ஹாய்ங்க. இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துலேயும், திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் தசராங்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸா நடக்குங்க. நாங்க வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து இங்கே இன்னைக்கு வந்து 1ஆம் திருவிழாங்க. 1ஆம் திருவிழானால இப்போ நான் எங்க ஊர்ல வந்து எல்லாருமே அங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கும், என்ன சொல்றது, அங்க கடற்கரையில இப்போ குலசேகரப்பட்டினம் அங்க தாங்க கோயிலு. அங்க வந்து கும்பம் எடுத்து காப்பு கட்டுறதுக்காக நாங்க எல்லாருமே போறோங்க. ஊர்ல நான் என்ன சொல்றது, ஒரு குட்டி யானை, அப்புறம் ஒரு காரு, வேற ஒரு 4 பைக்கு. நாங்க எல்லாரும் போறோங்க. அப்போ இது வந்து நாங்க மட்டும் இல்லங்க. இந்த 2 மாவட்டத்தில அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் கொஞ்சம் வருவாங்க. ரொம்ப ஃபேமஸா நடக்குங்க. எல்லா ஊர்லயும் லட்சக்கணக்கான பேர் இங்க வருவாங்க. இங்க இங்க குலசேகரப்பட்டினத்தில இந்த தசரா ஸ்டார்ட் ஆயிட்டனாலே கொஞ்சம் இந்த ஏரியா ஃபுல்லாவே அப்படி ரொம்ப ஃபேமஸாவும் ஜே ஜேன்னு இருக்குங்க. எதுக்குன்னா, இங்க வந்து மக்கள் வந்து விரதம் இருந்து 10 நாட்களும் அசைவமே சாப்பிட மாட்டாங்கங்க. வேற சில பேர் வந்து ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா 2 வேளை சாப்பாடு அப்படிதாங்க சாப்பிட்டுட்டு அப்படி விரதம் இருப்பாங்க. ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அப்புறம் நாங்களும் குலசேகரப்பட்டினம் வந்துட்டோம். வந்து பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்க ஏதோ பைக்ல வந்தனால நாங்க அப்படியே எங்க பார்த்தாலுமே உள்ள விடவே இல்லங்க. அடுத்து நாங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு வழி காட்டுனாங்க. அந்த வழியா நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உள்ள வந்துட்டோங்க. உள்ள வந்து பார்த்தாலும் ஃபுல்லா பக்தர்கள் எல்லாருமே மக்கள் எல்லாமே நடந்து போயிட்டு தாங்க இருந்தாங்க. ரொம்ப டிராஃபிக். அதுக்கப்புறம் எங்க நாங்க வந்து எங்க ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரி நாங்க ஒரு இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு நாங்களும் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு கரெக்டாக வந்து விட்டுட்டோங்க. உள்ள வந்து பார்த்தா நாங்க கரெக்டாக 12 மணி நினைக்கிறேன். 12 மணிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே அங்கே உள்ள நெறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் தெரியாத ஊரே இருக்காதுங்க. அவ்வளோ பேருங்க. சரிங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ நீங்க பார்க்கணுன்னா, நான் அந்த கோயில்ல கும்பம் எடுத்து காப்பு கட்டுற வீடியோலாம் நான் அடுத்து அப்லோட் பண்ணுவேங்க. இந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணுன்னா என்னைய லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேங்க. இந்த 10 நாளுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட வீடியோஸ் என்னோட சேனல்ல வந்துருங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனலையுமே நான் யூடியூப்ல குடுத்துறேன். அதுலேயுமே நீங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க் யூ வாட்ச் பண்ணதுக்கு.